கத்தாருடைய தலைநகர் தோஹாவில் தொடர் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளுக்காக அனுப்பப்பட்ட இஸ்ரேலிய பேச்சாளர்கள், சமாதான தூதுவர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெஞ்சமின் நெதன்யாகு பேச்சுவார்த்தைகளை தன்னிச்சையாக நிறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில தான் தற்போதைய நிலை மீண்டும் சூடுபிடித்த நிலையாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு UNRWA தலைவர் லசாரினி ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்றாரு? தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து காசாவுக்குள்ள உணவு கொடுக்க போவதாக சொல்லி இருக்கிறார்கள். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது அரசியல் தனமானது, அதே போன்று இராணுவ மயமாக்கப்பட்டது என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. ஏன்னா நீங்க அரசியலுக்காக இன்டர்நேஷனல் அழுத்தம் வருகுதுங்கிறதுக்காக ஒரு 100 ட்ரக்கை கொண்டாந்து கொடுக்க பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 500 தொடக்கம் 600 ட்ரக்குகள் உணவு தேவைப்படுகிற நேரத்தில் 100 ட்ரக்கை கொண்டு வந்து அதுலேயும் 11 ட்ரக்கை தான் உள்ள விட்டுருக்கிறீங்க. இப்படி ஒரு ஏமாற்றகரமான காரியத்தை நீங்கள் செய்ய துணிகிறீர்கள். எனவே இது அரசியல் தனமானது, அதே போன்று இராணுவத்தனமானது. இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி இன்றைக்கு UNRWA தலைவர் மறுத்திருக்கிறார். அதே நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பெருபூமியிலே என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளை அக்டோபர் 7, 2023 முதலாக இன்று வரை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வர்றோம். தொடர்ந்து 595 நாட்களாக இந்த யுத்தம் நடைபெற்று வந்திருக்கிறது. இன்றைக்கு 596வது நாளாகவும் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதற்கு பதிலடியாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட இராணுவமும் பதிலடி தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான தகவல்களில் கவலைக்குரிய முதன்மையான தகவல் என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 57 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 187 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கக்கூடிய அதே நேரம் அல் அவுதா மருத்துவமனை வளாகத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பயங்கரமான தாக்குதல்களை இன்றைக்கும் தொடர்ந்து வருகிறது. நமக்கு தெரியும், கத்தாருடைய தலைநகர் தோஹாவில் தொடர் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில பேச்சுவார்த்தைகளுக்காக அனுப்பப்பட்ட இஸ்ரேலிய பேச்சாளர்கள், சமாதான தூதுவர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெஞ்சமின் நெதன்யாகு பேச்சுவார்த்தைகளை தன்னிச்சையாக நிறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில தான் தற்போதைய நிலை மீண்டும் சூடுபிடித்த நிலையாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ல ஒரு முக்கியமான மிக கவலைக்குரிய ஒரு சம்பவமும் நடந்தேறி இருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், காசாவினுடைய மிக பிரபலமான மருத்துவர்களில் ஒருவராக செயல்படக்கூடிய டாக்டர் அலா அல் நஜ்ஜார் அவர்களுடைய குடும்பத்தார் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களில் டாக்டர் அலா அல் நஜ்ஜார் அவர்களுடைய மனைவி கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். அவருடைய 9 குழந்தைகளும் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய பாவங்களை பொறுத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த 9 குழந்தைகளும் அவருடைய மனைவி மொத்தம் 10 பேருடைய ஜனாசாக்கள் இன்றைக்கு டாக்டர் பணிபுரியக்கூடிய அல் அவுதா மருத்துவமனை வளாகத்திற்கே கொண்டு வரப்பட்ட நிலையில அந்த சம்பவம் நடைபெற்ற சற்று நேரத்துக்குள்ளாகத்தான் அல் அவுதா மருத்துவமனையும் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இப்படி மருத்துவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அங்கிருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள், அதே போன்று பத்திரிகையாளர்கள் என்று யார் மீதெல்லாம் யுத்தம் என்று வந்துவிட்டாலும் தாக்குதல்கள் நடத்தக்கூடாதோ அவர்கள் மீதெல்லாம் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு UNRWA தலைவர் லசாரினி ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்றார்? தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து காசாவுக்குள்ள உணவு கொடுக்க போவதாக சொல்லி இருக்கிறார்கள். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது அரசியல் தனமானது, அதே போன்று இராணுவ மயமாக்கப்பட்டது என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. ஏன்னா நீங்க அரசியலுக்காக இன்டர்நேஷனல் அழுத்தம் வருகுதுங்கிறதுக்காக ஒரு 100 ட்ரக்கை கொண்டாந்து கொடுக்க பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 500 தொடக்கம் 600 ட்ரக்குகள் உணவு தேவைப்படுகிற நேரத்தில் 100 ட்ரக்கை கொண்டு
வந்து அதுலேயும் 11 ட்ரக்கை தான் உள்ள விட்டுருக்கிறீங்க. இப்படி ஒரு ஏமாற்றகரமான காரியத்தை நீங்கள் செய்ய துணிகிறீர்கள். எனவே இது அரசியல் தனமானது, அதே போன்று இராணுவத்தனமானது. இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி இன்றைக்கு UNRWA தலைவர் மறுத்திருக்கிறார். அதே நேரத்தில் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் இந்த உணவுப் பொருள் விநியோகத்திற்கு ஒத்துழைக்க முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக காசா விட்டு வெளியேறணும், ஒன்றோ எகிப்துக்கு போங்க அல்லது ஜோர்டானுக்கு போங்கன்னு ஆல்ரெடி அமெரிக்க அதிபர் பலமுறை சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் மீண்டும் இஸ்ரேல் அதே திட்டத்தை கையிலே வைத்துக்கொண்டு இப்பொழுது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாங்க உணவு தரப்போறோம் என்று சொல்லும்போது அவர்கள் தருகிற உணவில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, அவர்கள் தருகிற மருந்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. எனவே இஸ்ரேலுடைய உணவையும் அமெரிக்காவினுடைய உணவு மருந்தையும் நாங்கள் தற்போதைய நிலையில் ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு தயக்கம் இருக்கிறது. எனவே அதை நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த உணவு விநியோகத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அவர்களும் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ஹஜ் பெருநாளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய காலகட்டமாக இருக்கிறது. பக்ரீத் நம்மை நெருங்குகிறது. எனவே இறைவனுடைய கட்டளை பிரகாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை பிரகாரம் இந்த காலகட்டத்தில் நம்ம புனிதமிக்க ஹஜ் பெருநாளில் ஏழைகளுக்கான குர்பானி பலிப்பிராணிகளை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த சுன்னத்தான காரியத்தில் பங்கெடுக்க விரும்பக்கூடிய சகோதரர்கள் வளமை போன்று இம்முறையும் நம்ம குர்பானி ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஒரு மாட்டிலே 7 பேர் பங்கு சேர முடியும் என்கிற நபிமொழிக்கு இணங்க ஒரு பங்கினுடைய விலை 39,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பணிக்காக உதவக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுடைய குர்பானி தொகையை வைப்பிலிட்டு விட்டு அதனுடைய ரிசிப்டை நமக்கு அனுப்பிச்சு தாங்க. அதே நேரத்தில் அந்த அக்கவுண்ட்டுக்கு பதிவிட முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்குரிய மாற்று வழிகளையும் நம்ம உங்களுக்கு காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். இம்முறை பெரும்பாலும் நம்முடைய குர்பானி பலிப்பிராணிகள் அவுட் ஆஃப் கொலம்புக்கு வெளியில் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக உதவக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்குரிய நிதிகளை அவசரமாக நேர காலத்தோடு அனுப்பி தருகிற போது அதற்குரிய மாடுகளை நம்ம வாங்குறதுக்குரிய வாய்ப்பாக அது மாறிவிடும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்காக தொடர்பு கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் மேற்கண்ட வழிமுறைகளை கடைபிடித்து உங்கள் உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர். அமெரிக்காவினுடைய காங்கிரசினுடைய உறுப்பினர் ஒருவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து இன்றைக்கு மிக பெரும் பரபரப்பான கருத்துக்களாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுப்பினர் ஃபைன் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தில் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னா, காசாவில் இவ்வளவு நாளா நம்ம யுத்தம் பண்றோம், ஆனா எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை. அது நமக்கே தெரியும்ல, காசாவில் இன்றைக்கு 596 நாட்களாக நடத்தப்படுகிற யுத்தத்தினால காசாவினுடைய சுதந்திர படையை தோற்கடிக்க முடியவில்லை. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வர முடியல, அப்பாவிகளை கொன்று குவிச்சிருக்கிறாங்க. இதை மட்டும்தான் அவர்களால் செய்ய முடிந்திருக்கிறது. எனவே இந்த தாக்குதல்களால் நமக்கு காசாவை வெற்றி கொள்ள முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி ஹிட்லருடைய படையை நாஜிக்களை வென்றெடுப்பதற்காக அன்றைய நாட்கள்ல அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதோ அதே போன்று அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்கிற செய்தியைத்தான் அவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக என்ன சொல்றாருன்னா, ஜப்பான்ல அணுகுண்டு தாக்குதல் நடத்தியதுனால ஹிரோஷிமா நாகசாகி மேல அணுகுண்டு தாக்குதல் வீசப்படவில்லை என்று சொன்னால் அந்த யுத்தத்தில் ஜப்பானை நம்ம அடிபணிய வச்சிருக்கவே முடியாது. எனவே இந்த நேரத்தில் காசாவை அடிபணிய வைக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு வழி இருக்குது, காசா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை காங்கிரசினுடைய உறுப்பினர் ஃபைன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிர்வினையாற்றி இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளும் இன்றைக்கு பல அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, சர்வதேச நாடுகள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய நிலை என்ன, இவர்கள் எதை நோக்கி நகர்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் மனிதர்களை கொன்று குவிக்கும் விதமாக அணுகுண்டு தாக்குதல்களை கூட இவர்கள் நடத்துவார்கள் என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கண்டனத்தையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஹிந்து ரஜப் என்று சொல்லி ஒரு குழந்தை, அந்த குழந்தையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த கொடூரர்கள் கொன்று குவித்தது மட்டுமல்லாம அதை வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பதிவை வெளியிட்ட அந்த குழந்தையை கொன்ற அந்த கொடூரன் முதன்மையாக தன்னுடைய நாட்டை விட்டு ட்ரிப் வர்றதுக்காக ஒரு சுற்றுலாவாக இலங்கைக்கு தான் வந்திருந்தான். வந்த நேரத்தில் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, இலங்கை அரசாங்கத்திற்கு அதை முறைப்பாடாக செய்து, மனித உரிமைகள் அமைப்புக்கு முறைப்பாடாக செய்து அவனை கைது செய்யுமாறு சொன்னதோடு அவன் இலங்கையிலிருந்து தப்பி ஓடியிருந்தான்.
சென்றிருந்தான். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடுகளாக சென்றிருந்த நிலையில தான் அந்த சம்பந்தப்பட்ட ஹிந்த் ரஜப் என்கிற அந்த பச்சிலம் குழந்தையை கொன்ற அதனுடைய பெயர்லேயே தற்போது ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெரு நாட்டிற்கும் அவர் சென்றிருந்தான். அவன் மீது ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் பெருவில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷனுடைய இந்த முயற்சி வெற்றி அளித்திருக்கிறது. பெரு என்கிற அந்த நாட்டிலே ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பதும் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக கருதப்படக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பிரபல பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுக்குள்ள 2 முக்கியமான சம்பவங்கள் நடைபெறுகிறது. இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஜனாதிபதியினுடைய அலுவலகத்திற்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரதமருடைய அலுவலகமும் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 முற்றுகையும் எதுக்காக நடத்தப்படுதுன்னா, காசாவில் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தணும், பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வரணும் என்பதற்காகத்தான் இந்த யுத்தம் நடத்தப்படக்கூடிய நேரத்தில் 3ஆம் கட்டமாக என்ன சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட், அவங்களோட பாராளுமன்றத்துக்கு பேர் நெசட்னு சொல்லுவாங்க. நெசட்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவர நிலை உருவாகி இருக்கிறது. இஸ்ரேலிய பாராளுமன்ற உறுப்பினர், நெசட்டினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய லிகுட் கட்சியைச் சேர்ந்த அமித் ஹலேவி என்கிறவர் இன்றைக்கு அரசாங்கத்திற்கு எதிராக மிக பாரதூரமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது மட்டுமல்லாம தெளிவாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நாம் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டோம், அடிபணிய வைக்க முடியாமல் போய்விட்டோம். இனியும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளை நம்மால் அடிபணிய செய்ய முடியாது. தோல்வி அடைந்த திட்டங்களோடு தான் 20 மாதங்களாக இந்த யுத்தத்தை நாம் செய்து வருகிறோம். எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாம் வெற்றி கொள்ளவில்லை, இனியும் நாம் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது என்பது திட்ட தெளிவாக நமக்கு தெரிகிற நேரத்தில் இதுவரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா யுத்தத்தையும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம எப்படி எதிரிகளை அடிபணிய வச்சோம்ங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த யுத்தத்தில் நாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அடிபணிய செய்ய முடியாமல் இருக்கிறோம். நாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம ஏமாற்றக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கிறது. நம்ம ஜெயிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஜெயிக்கவே இல்லை, நம்ம தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். எனவே பொய்யான சாதனைகளை வெளியே சொல்லி நாங்கள் காசாவில் அதை பண்ணிட்டோம், காசாவில் இதை பண்ணிட்டோம்னு பச்சை குழந்தைகளை தான் கொள்றீங்களே தவிர எந்த விதமான யுத்த வெற்றியையும் நீங்கள் அடையவில்லை. எனவே யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய பாராளுமன்றத்தினுடைய நெசட்டினுடைய உறுப்பினரே பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்த நிலையில பாராளுமன்றமே அல்லோல கல்லோலப்பட்டுடுச்சு. இப்படி சொல்லலாமான்னு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க அப்படித்தானே துடிப்பாங்க. நாங்க எப்படி யுத்தத்தை பண்ணிட்டு போறோம் தெரியுமா என்று சொல்ல, ஆட்சி கவர்ந்துடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து யுத்தத்தை நடத்தக்கூடியவர்கள் தற்போது தங்களுடைய தோல்வியை மறைக்க பாடுபடுகிறார்கள் என்பதை அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே தற்போது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இனிமேல் நாங்கள் அடுத்த அறிவிப்பு வருகிற வரைக்கும் இஸ்ரேலுக்கான எந்த விதமான விமான சேவைகளையும் நடத்துவது இல்லை என்று அறிவித்திருக்காங்க. 2 காரணம் சொல்லிருக்காங்க. ஒன்று, பென்குரியன் விமான நிலையத்தின் மீது தொடர்ந்து ஹூதிகள் நடத்தக்கூடிய தாக்குதல். 2வது காரணமாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, தொடர்ச்சியாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு முதல் கட்ட ஒரு முடிவாக நாங்கள் எங்களுடைய விமானங்களை நிறுத்துகிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் சுருக்கமாக நாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வெளியூர்ல இன்னைக்கும் இருக்கிற காரணத்தினால தான் வீடியோ இந்த வடிவத்தில் உங்களுக்கு தரப்படுகிறது. அதை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடும் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே. அதே போன்று ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.